வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் கொஸ்டின் 2025 நடந்த பார்ட் 2க்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1க்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பிப்ரவரி 4 நடந்த எக்ஸாம்ஸ்க்கான ஷிஃப்ட்டு தான். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The LCM of 28, 60, 120 and 135 is அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 28, 60, 120 மற்றும் 135 LCM மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ LCM மதிப்பு அப்படின்னு வரும்போது நம்ம நார்மலாக எல் டிவிஷன் மெத்தட் எடுப்பீங்க. 28, 60, 120, 135. ஸோ எல் டிவிஷன் மெத்தடில் நீங்கள் போடுவீங்க. ஸோ எல் டிவிஷன் மெத்தட் போட்டால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கும், படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னோட மேக்ஸ் கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 84417810. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடியில் 100% நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்கல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சரியா? ஸோ நீங்களும் ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், நீங்கள் டேரெக்டாக பாருங்கள். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணால் போதும். வந்த உடனே ஃபீஸ் கட்டலாம் அவசியம் இல்லை. பாருங்கள், பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். சரியா? ஸோ டிவிசிபிள் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நம்ம 2, 3, 10 இது 3க்கு தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஸோ 2ஓட ரூல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். அப்படி இல்லை எப்படி இருக்கணும், 0வாக இருக்கணும். 3 பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட் எப்படி இருக்கணும், டிவைட் பை 3ஆக இருக்கணும். 4 பார்த்தீங்கன்னா 10வது ரூல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கணும், 0வாக இருக்கணும். ஸோ இந்த 3 ரூல் தெரிஞ்சாலே போட்டுடலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 × 3 × 10 நான் பிரிக்கலாம். அப்போது லாஸ்ட்டு 10ன்னு வரதுனால லாஸ்ட் டிஜிட் 0 வரணும். அப்போ லாஸ்ட் டிஜிட் 0 வருது, இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் வரும், வேறு வராது. ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், 2ஆல் செக் பண்ணுவேன், 3ஆல் செக் பண்ணுவேன். அப்படி எல்லாத்தாலுமே கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அதுதான் என்னோட ஆன்சராக எடுப்பேன். சரியா? நீங்களே என்ன போட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். In an examination, there were 3 papers of mathematics, 2 papers of English and 1 paper of science. All papers were of 100 marks. எல்லா பேப்பருமே 100 marks தான். சரியா? Yes got 60% in mathematics, 70% in English and 50% in science. That was his percentage of marks in all papers. தமிழில் பாருங்கள். ஒரு தேர்வில் கணிதத்தில் 3 தாள்கள், ஆங்கிலத்தில் 2 தாள்கள் மற்றும் அறிவியல் 1 தாள் இருந்தன. அனைத்து தாள்களும் 100 மதிப்பெண்கள் கொண்டவை. எஸ் கணிதத்தில் 60%, ஆங்கிலத்தில் 70% மற்றும் அறிவியலில் 50% பெற்றிருந்தார். அனைத்து தாள்களிலும் அவர் பெற்ற மதிப்பெண் சதவீதம் என்ன அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எல்லா பேப்பருமே 100 மார்க்ஸு. ஸோ 3 பேப்பர்ஸ் என்னது மேத்தமெட்டிக்ஸ். சரியா? ஸோ 3 பேப்பர்ஸ் என்னது மேக்ஸ். ஸோ டோட்டலாக 300 மார்க் வாங்குவாங்க. அதே மாதிரி 2 பேப்பர்ஸ் என்னது இங்கிலீஷ். ஸோ அதில் மேக்ஸிமம் மார்க் 100னா 2 பேப்பருக்கு 200 மார்க் வாங்குவாங்க. 2 பேப்பர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 பேப்பர் ஆஃப் சயின்ஸ். அப்போ ஒரு பேப்பர் என்னது சயின்ஸ். அதில் எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, 100 மார்க் வாங்குவாங்க. சரியா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 600 மார்க்ஸ் இருக்கும். இதில் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 60% இன் மேக்ஸ். அப்போ 3 பேப்பரில் 3018னா எவ்வளோ வாங்குவாங்க, 180 மார்க் வாங்குவாங்க. 70% இன் இங்கிலீஷ். அப்போ 200ல் 70% எவ்வளவு, 140 மார்க் வாங்குவாங்க. அதே மாதிரி 50% இன் சயின்ஸ். ஸோ 100ல் 15 எவ்வளவு, பாதி மார்க் தான், 50 மார்க் வாங்குவாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா 180, 140னா 220, 320, 370 மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்போதுமே என்ன போடுவோம், வாங்கின மார்க்கை மேலே போடுவோம்,
டோட்டலை கீழே போடுவோம். டோட்டல் 600 மார்க் இன்ட்டு 100 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ 2 0 கட் ஆகும். ஸோ 6 6 36 மீதி 10 10னா 1 6 6 40 6 6 36. ஸோ 61.6ன்னு வரும்போது நமக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A number is first decreased by 15% and then increased by 20%. The number so obtained is 78 more than the original number. The original number is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை முதலில் 15% குறைத்து பின்னர் 20% அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு பெறப்பட்ட எண் அசல் எண்ணை விட 78 அதிகம். அப்படின்னா அசல் எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு எண்ணுக்கு எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் 100ன்னு வச்சுக்கோங்க. 100ல் 15% என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. அப்போ அது என்ன ஆயிரும்னா 85 ஆயிரும். ஸோ 85ல் 20% வந்து என்ன ஆக்குறாங்க, இன்க்ரீஸ் ஆக்குறாங்க. அப்போ 85ல் 10%ங்கிறது 8.5, 20%ங்கிறது 17. ஸோ 17 கூட்டுறாங்க. அப்போ 85ல் 17 கூட்டினா நம்ம எவ்வளோ வந்துடும், 102 ஆயிரும். ஸோ 100ங்கிற ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ மாறி இருக்குது, 102ன்னு மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ கூடி இருக்குது நமக்கு, அதாவது ரெண்டுக்குள்ள வித்தியாச அளவு 2. எப்போதுமே இந்த மோர் தேன் லெஸ் தேன் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். அப்போ இதுக்கும் அதாவது ஒரிஜினல் வேல்யூக்கும் இந்த இன்க்ரீஸ் ஆனதுக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு, 78. அது வந்து எத்தனை பர்சன்டேஜ், 100 102 2%. ஸோ 2%ங்கிறது 78. அப்போது 100% என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 4 2 மூவி 2 6 9 2 18. அப்போ 39 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 3900 கிடச்சிரும். சரியா? ஸோ அதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 3900. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If at same rate of interest in 2 years, the simple interest is 42 and compound interest is 51, then what is the principal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் தனி வட்டி 42ஆகவும் கூட்டு வட்டி 51ஆகவும் இருந்தால் அசல் தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு ஒரே ஒரு ஃபார்மாக தான் தெரியும். ஸோ PNR/100. ஸோ இதில் வந்து R கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி 2 year டிஃப்ரென்ஸ் பிட்வீன், 2 வருஷம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ. இதற்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா P × R/100 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ எஸ்ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 42 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ P என்ன நமக்கு தெரியாது, எண் வந்து 2 வருஷம். ஸோ ஆரும் தெரியாது, /100. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21. ஸோ 2100 = நமக்கு என்ன கிடைக்கும், PR கிடைக்கும். ஸோ இதில் இருந்து R கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ R = 2100/P. சரியா? ஸோ இதை இதில் அப்ளை பண்ண போது நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 2 வருஷம் எஸ்ஐ மைனஸ் சிஐக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 42 51. ரெண்டுக்கான வித்தியாசம் வந்து எவ்வளவு, 9 ரூபா. ஸோ P என்னன்னு தெரியாது. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளவு, 2100/P /100 இன்ட்டு 2100/P /100. ஏன்னா நமக்கு 2 வேல்யூ இருக்குல்ல ஸ்கொயரில். ஸோ ரெண்டுத்தையும் போட்டாச்சு. ஸோ 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும், இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும், இந்த பியும் இந்த பியும் கட் ஆயிரும். ஸோ 3 9 7 3 21, 1 3 3 7 3 21. அப்போ நமக்கு இங்கே 49B 1 = 49/Pன்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு கிடைக்கும், 49. ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மந்தர் ஹேஸ். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் டைம் எல்லாருமே கஷ்டம்னு ஃபீல் பண்ணாங்க. இது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? நான் பார்ட் 1ல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 1 நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ மந்தர் ஹேஸ் 2 grandson, Ketan and Tushar. 11-year-old Ketan gets some money from Mandar's wealth and 12-year-old Tushar gets rest of the money. ஒருத்தன் வந்து 11-year-old இருக்கான், இன்னொருத்தன் 12-year-old இருக்கான். சரியா? பட் Ketan and Tushar will get money only when they turn 22 years old. ரெண்டு பேருமே 22 வயசு ஆகும்போது அந்த பணத்தை வாங்குறாங்க. Till then the money is a bank getting interest at the rate of 8% compound interest வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஹவு மச் மணி மந்தர் கிவன் Tushar இனிஷியலி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? இதே கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஒன்றுமே கிடையாது.
ஒருத்தனுக்கு வந்து 11 வயசு இருக்குது, ஒருத்தனுக்கு 12 வயசு இருக்குது. 2 பேருக்குமே அவர்கள் தாத்தா வந்து என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க. 2 பேருமே 22 வயசு ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு 22 வயசு ஆகும்னா 11 வருஷம் ஆகும், இவருக்கு 22 வயசு ஆகும்னா 10 வருஷம் ஆகும். இதே மாதிரி நம்ம கொஸ்டின் படித்தோம். அப்போ இந்த 11 வருஷமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டிக்கு விட்டுருப்பாங்க. இவருக்கும் அதே மாதிரி தான் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டிக்கு விட்டுருப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே கிடைச்ச அந்த அமௌண்ட் வந்து என்னது, ஈக்குவலாக இருக்குது. 2 பேருக்குமே கிடைச்ச அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கேட்டன் அண்ட் துஷார். ஸோ இவர் வந்து கேட்டன், இவர் வந்து துஷார். சரியா? ஸோ நம்ம இதை ஆல்ரெடி படித்தோம். ஸோ ரெண்டோட காம்பவுண்டர் சேமான இருக்கிறதுனால ஸோ பி இன்ட்டு 1 + r/100 பவர் என்னும் இந்த பி இன்ட்டு 1 + r/100 பவர் என்ன வந்து என்னது சேம் நம்ம படித்தோம். கரெக்டாக? ஸோ இதில் பிங்கிறது தான் கேட்டனோட அமௌண்ட்டு. ஸோ 1 + r/100 பவர் இவன் எத்தனை வருஷம் விடுறான், 11 வருஷம் விடுறான். இதுதான் வந்து என்னது தூசர். இவனோட அமௌண்ட் வந்து 1 + r/100 பவர் எத்தனை வருஷம் விடுதான், 10 வருஷம் விடுறான். அப்போ இது ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. அப்போ 10ம் 11 என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா k/t, சரி, அந்த k/t = 1 + r வந்து எவ்வளவு, 8/100 பவரில் வந்து 1 தான் இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணால் 108/100 நம்ம கிடைக்கும். ஸோ 7 8, 7 28, ஸோ 25 கிடைக்கும். ஸோ கேசர் பை இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 27/25 நம்ம கிடைச்சிரும். சரியா? இப்போ கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் மணி வித் மந்தர் ஹேவா, ஹவு மச் ஹேட் மந்தர் கிவன் தூசர். இந்த தூசருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மொத்த அமௌண்ட் எத்தனை மடங்குன்னா 52 மடங்கு. ஸோ 52 மடங்கு தான் எவ்வளவு அவங்க கொடுத்த அமௌண்ட். மொத்த அமௌண்ட் 24,700 மொத்தமாக இருக்குது, 24,700. சரியா? இதில் தூசருக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ தான் கேட்குறாங்க. ஸோ 25 மடங்கு நமக்கு இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 52 ரெண்டாலே பண்ணிக்கோங்க முதல்ல. ஸோ 2 4, 6 12, ஸோ 1 2, 2 4, 3 6, 5 10, 0. ஸோ 13 2 26, 6 12, 1 2, 7 14, 5 10. ஸோ 1 13 13, ஸோ 4 13 40, 52 வரைக்கும் வரும். 52னா 97 வரைக்கும் வரும். ஸோ 97னா 7 13, 13 × 7 91. சரியா? அப்போ மீதி 65னா 5 17 வரும். அப்போ 475 × 25. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும் 475 × 25. ஸோ 5 25க்கு 5 மீத 2, 5 35 2 37க்கு 7 மீத 3, 5 23 23, 475னா 950. ஸோ 5 7 5 3 8 9 2 11. ஸோ 11,075 தான் யாருக்கு ஆன்சராக இருக்கும், அந்த தூசருக்கு கொடுத்ததாக இருக்கும். ஹவு மச் ஹேட் மந்தர் கிவன் டு தூசர் இன் இனிஷியலி அப்படின்ட்டு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் ஈஸி தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை டேரெக்டாகவே போட்டுருவேன். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 இயர் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 1 இயராக இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100 போட்டு சால்வ் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். இந்த ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு தேவைப்படும். இவ்வளோ பெரிய ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொன்னேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் விச் இஸ் சோல்டு ஃபார் 1566 with 8% ப்ராஃபிட். சரியா? அப்போ 8% லாபத்துடன் 1566க்கு விற்கப்படும் ஒரு பொருளோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ 8% லாபம்னா 100 கூட 8 கூட்டினா 108%. அதுதான் எவ்வளவு,
1566. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிப்போம்? 100% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 10, 4 2 8, 7 2 14, 8 2 16, 2 6. ஸோ 54 நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 54 54. ஸோ 78லேருந்து 54 கழிச்சிங்கன்னா 4, 7 கழிச்சா 3, 343 நமக்கு கிடைக்குமா? இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2 4, 7 2 14 ரேம்ஸ் போட்டது கரெக்டு தான். நம்ம கேன்சல் பண்ணுறதுல தான் ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ 108% அப்படிங்கிறது 1566. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணுவோம். 2 10, 4 2 8, 2 10 0, 2 4, 7 2 14, 25 2 50. சரியா? ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 27 27, 156 வரும்போது ஒரு 6 வரைக்கும் வரும். 6 7 42க்கு 2 மீத 4, 2 12 4 16. சாரி 6 வராது, 5 தான் வருது. ஸோ 27 × 5, 5 35க்கு 5 மீத 3 போட்டிங்கன்னா 2 10 3 13. அப்போ 156லேருந்து 155 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னு எவ்வளோ கிடைக்கும்? 1 2 216 நமக்கு கிடைக்கும். அப்போ 54 × 8 வரும். சாரி 216 ஆமாம் 27 × 8. இப்போ 7 8 56க்கு 6 மீது 5னா 2 16 5 21. ஸோ அப்போ 58 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 58 × 25. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 40, 2 10, ஸோ 5 25, 2 16. சரியா? அப்போ 0 6 4 10 15க்கு 5 மீத 1னா 4 1. 1450 தான் நமக்கு இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 numbers are in the ratio 4:9. If the mean proportional between them is 24, find the positive difference between the two numbers. சரியா? ஸோ மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னாலே அந்த 2 நம்பரை என்ன பண்ணுவாங்க? ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க. மீன் ப்ரொப்போர்ஷன் கொடுத்தாலே அந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க. A × B தான் எடுப்பாங்க. சரியா? ஸோ இங்கே 9 4னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9x × 4x நம்ம போடுவீங்க. சரியா? அப்போ 36x². அப்போ 36x² தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அது வந்து 24. ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 6 6 36, 4 6 24. சின்ன தப்பு பண்ணுறோம். என்னன்னா இந்த 36x²ங்கிறது √AB தானே வரும் நமக்கு. நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து என்ன, அப்படி ரேஷியோ வந்து என்ன, 4:9. நம்பரை எடுத்தால் 4x 9xன்னு எடுப்பீங்க. அப்போ உள்ளாடி போடும்போது 4x × 9x தான் எவ்வளவு? 24. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 36x² தான், அதாவது √36x² தான் எவ்வளவு? 24. அப்போ இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா 6x கிடைக்கும். 6x = 24. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 6 24. அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும்? 4ன்னு கிடச்சிரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ். 2 எண்களுக்கு இடையான நேர்மறை வேறுபாடு. அப்போ 9க்கு 4க்கு வித்தியாசம் 5. அப்போ 1 மடங்கு 4 அப்படின்னா 5 மடங்குனா 5x. ஸோ 5 × 4 நமக்கு எவ்வளோ கிடச்சிரும்? 20ன்னு கிடச்சிரும். சரியா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 20ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 trains having length of 210 meter and 140 meter running at speeds of
80 km/h and 150 km/h respectively in the same direction. The time taken in minutes by the faster train coming from behind to completely cross the other train அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் டைரக்ஷன் கொடுத்தாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியா, சேம் டைரக்ஷனாலே என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80, 150. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 70. சரியா, நமக்கு டைம் அப்படின்னாலே டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 210, 140. ஸ்பீடை பார்த்திங்கன்னா சேம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சேம் ஸ்பீட்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 70 km/h கிடைக்கும். நமக்கு இது பார்த்திங்கன்னா மீட்டர், இது பார்த்திங்கன்னா km/h. கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த km/h நீங்கள் எதாவது மாற்றணும், மீட்டர்/செகண்டாக மாற்றணும். மாற்றினா என்ன போடுவீங்க, இன்ட்டு 5/18 போடுவீங்க. அப்போ 70 × 5/18. அப்போ 9 2 18, 35 2 70. சரியா, அப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0, 4 1 5, 2 1 3 டிவைட் பை என்ன போடுவீங்க, 35 × 5/9. 35 35 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 10ன்னு இருக்கும். அப்போ 1 5 5, 2 5 10. அப்போ நம்ம மேலே போகும்போது ஸோ 2 டிவைட் பை 1/9 இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 18 செகண்ட் கிடைக்கும். ஆனால் அந்த கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா நிமிடங்களில் ஆன்சர் கேட்டிருக்காங்க, மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. நம்ம கிடைச்சது வந்து என்னது, செகண்ட்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட்ஸை மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா 18 என்ன போட்டுறோம்னா 60 போட்டுறோம். சரியா, ஸோ 3 18, 10 60, 3/10. ஸோ 3/10னா ஒரு டெசிமல் தள்ளி நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி வைப்போம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0.3 மினிட்ஸ்னு கிடைக்கும். சரியா, இந்த கொஸ்டினை திரும்ப ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மாடல் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. சேம் டைரெக்ஷன் கேட்பாங்க, ஆப்போசிட் டைரெக்ஷன் கேட்பாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனாக நம்ம ஸ்பீட் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The price of petrol, சரியா, the price of petrol increases by 85%. By what percent should its consumption be reduced such that the expenditure on it increases by 48% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ 100% இருக்கிற பெட்ரோல் 85% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது எவ்வளோவா மாறிடும், 185 மாறிடும். அதே மாதிரி அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 48% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 148 மாறிடும். ஸோ ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோனா 37%. சரியா, நம்ம இதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ போட்டால் போதும். ஸோ டிஃப்ரென்ஸ் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இதான் போட போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 37, ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோனா 185 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க 100. 1 37 37, 5 37 185. ஸோ 1 5 5, 2 5 10. ஸோ 20% வந்து என்ன ஆகணும், அதை நம்ம என்ன பண்ணணும், அதோட செலவை அதிகரிக்கணும். சரியா, சாரி, அதோட சதவீதத்தை என்ன பண்ணணும், குறைக்கணும். குறைச்சா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதோட இதை வந்து காம்பன்சேட் பண்ணிடலாம். சரியா, ஸோ ஆன்சர் வந்து என்னது 20%. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A can do a piece of work in 32 days and 48 days. They work together for 8 days and then A goes away. In how much time will B finish the 60% of the remaining work? சரியா, அப்போ A ஒரு வேலையை 32 நாட்களிலும் B ஒரு வேலையை 48 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவர்கள் 8 நாட்கள் ஒன்றாக வேலை செய்துவிட்டு ஏ சென்று விடுவார். மீதமுள்ள வேலையில் 60% வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பார் அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏபி 2 பேர் இருக்கிறாங்க அப்படி தானே, ஏபி 2 பேர் இருக்கிறாங்க. இவர் வந்து 32 நாளில் முடிப்பாராம், இவர் 48 நாளில் முடிப்பாராம். ஸோ டோட்டல் ஒர்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். ஸோ 32க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்து நம்ம எவ்வளோ கிடைக்கும், 96 கிடைக்கும். ஸோ 32 × 3 96, 48 × 2 96. அதாவது 1 டேக்கு இவர் வந்து 3 ஒர்க் செய்வார், இவர் 2 ஒர்க் செய்வார். ஸோ டோட்டலாக நமக்கு 96 ஒர்க் இருக்குது. இதில் இவங்க ஏயும் பியும் சேர்ந்து 8 நாள் வேலை செய்கிறாங்க.
அப்போ ஏயும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க? 5 ஒர்க் செய்வாங்க. அப்போ 8 நாளைக்கு 40 ஒர்க் செஞ்சுருப்பாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? 56 ஒர்க் இருக்கும். இந்த 56 ஒர்க்லேயும் 60% மட்டும்தான் யார் செய்ய போகிறா? அதான் பி ஃபினிஷ் த 60% ஆஃப் த ரிமைனிங் ஒர்க். மொத்தமாக செய்யலை, இந்த 56 ஒர்க்குமே செய்யலை. இந்த 56ல் 60% செய்ய போகிறார். அப்போது அந்த 56ல் 60%, சரியா? அவர் எத்தனை நாளில் முடிப்பார்? ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார்? 2 ஒர்க். அது அப்படியே நீங்கள் கீழே போட்டால் போதும். அப்போ இந்த 0 கட் ஆயிரும். ஸோ 2 10, 3 6, இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 4, 8 16. அப்போ 28 × 3 / 5. ஸோ 28 3 2 60, 24, 84/5 நமக்கு கிடைக்கும். 84/5. ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷன் ஆன்சர் இருக்கிறதுனால ஸோ ஓரஞ்சு 5 34, ஆரஞ்சு 30. அப்போ 16 4/5 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த 84/5 நம்ம எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா, இந்த 84 எத்தனை 5 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஓரஞ்சு 5, மீதி இப்போ 30 இருக்கும், 34. ஸோ ஆரஞ்சா 30. இது வந்து ஹோல் நம்பர். மீதி எவ்வளோ இருக்கும்? ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். இந்த 5 தூக்கி அப்படியே கீழே போட்டால் போதும். ஸோ அதான் 16 4/5ன்னு அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ 48 / 8 × 49/7 + 40/4 × 7 - 3. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? 40 கிடைச்சிரும். அப்போ 7 7s are 49. அப்போ 40 + 7 47. அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6 8 48. அப்போ 6 × 48. ஸோ லாஸ்ட்டில் 2 முடியணும். 6 × 7 2 முடிச்சாச்சுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 282 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். நான் எப்போதுமே யூனிட் டிஜிட் பார்ப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6, ஒரே டிஜிட் தான் இருக்குது. இதில் 7. அப்போ 6 7 42. அப்போ லாஸ்ட் டிஜிட் 2ல் முடியணும். அப்போ 2ல் முடியாத ஆன்சர் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக போட்டுடலாம். இது எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம்? மல்டிப்ளையே பண்ண வேண்டாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். largest 4-digit number that is exactly divisible by 15, 25, 40 and 75. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஸோ 15 25 40 75. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிசிபிள் ரூல் வச்சு செய்யலாம். லாஸ்ட்டில் 0 இருக்கிறனால லாஸ்ட்டில் 0 வர ஆன்சர் தான் வரும். ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ இந்த 2 தான் வரும். இந்த 2ல் பார்த்தீங்கன்னா இப்போ 5 × 3 நம்ம எடுக்கலாம். அப்போ 3ஓட டிவிசிபிள் ரூல் பார்த்தீங்கன்னா 9 6 15, 9 9 18, 6 24 எல்லாமே டிவைட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 3 15, 5 25, 8 40, 4 5, 5 25. ஸோ திரும்பவும் நீங்கள் 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 3 1 8 3. திரும்ப நீங்கள் 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 1 8 1. ஸோ 5 25, 3 24, 25 × 24. அப்போ 5 20, 2 4, 2 8, 2 10. ஸோ 0 8 10, 0 மீதம் 1, 4 5 6 600. ஸோ 600ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா நம்ம 2 0 கட் பண்ணால் இதான் 1 6 6 6 36. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 9600 தான் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 600ஆல் டிவைட் ஆகாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 cones have their heights in the ratio 4:3 and the radius of their bases in the ratio 1:2. Find the ratio of their volumes. So volume already படித்தோம். ஸோ 1/3 pi r1 square h is equal to 1/3 pi r2 square h. ஸோ இதில் 1/3 pi 1/3 pi காமனாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் their bases in the ratio 1:2. அப்போ இதுக்கு வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர்னால் 1 தான். இன்ட்டு இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து எவ்வளவு? 2. அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. சரியா? ஹைட் இந்த ரேஷியோ வந்து 4:3. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஹைட் வந்து என்னது? 4. செகண்ட் இதுக்கு ஹைட் வந்து எவ்வளவு? 3. அப்புறம் காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கிடைக்கும்? 1:3 இருக்கும். ஸோ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 1:3 இருக்கும்.
ஸோ மென்சுரேஷன் டாபிக் வந்து நிறைய பேர் படிக்காமல் விடுவீங்க, தயவு செஞ்சு இதை படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் அதில் தான் கேட்பாங்க. ஃபார்முலா தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A dishonest shopkeeper promises to sell his good at cost price. However, he uses weight that actually weighs 46% less than what is written on it. Find his profit percentage. சரியா? இந்த டிஸ்ஹானஸ்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவே போடலாம். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்ட் மொத்தமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கெயின் டிவைட் பை ஆக்சுவல் காஸ்ட், உண்மையான வேலை எவ்வளோ இருந்தது, இன்ட்டு 100 போட்டால் போதும். சரியா? ஸோ இவருக்கு கெயின் பார்த்தீங்க அப்படின்னா 46% லெஸ் தேன், அதாவது இப்போ 100 ரூபாய்க்கு அவர் வந்து 100 கிராம் விற்கிறார், 100 கிராம் விற்கிறார். இப்போ 46% லெஸ்ஸாக விற்கும் போது அவர் எவ்வளோ கிராம் விற்பார், 54 கிராம் விற்பார். ஆனால் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும். சரியா? 54 கிராம் தான் அவர் விற்கிறாரு, அவருக்கு எவ்வளோ கிடைச்சிரும், அதே அமௌண்ட் வந்து அவருக்கு கிடைச்சிரும். அவருக்கு கிட்டத்தட்ட 46 ரூபா வந்து என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும். 54 கிராமோட விலை எவ்வளோ ரூபா தான் ஆச்சு, 54 ரூபா தான் ஆச்சு. 54 ரூபா தான் ஆச்சு. ஆனால் அவருக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்கும், 46 ரூபாய் கிடைக்கும். அதான் கெயின். ஸோ 46 ரூபா. ஆக்சுவல் காஸ்ட் அவர் எவ்வளோ ரூபா போட்டிருக்காரு, 54 ரூபா போட்டிருக்காரு. சரியா? இன்ட்டு 100% போட்டால் போதும். சரியா? அப்போ இது சால்வ் பண்ணும்போது 2 4 7 2 14, I 2 10 0. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ 46 இன்ட்டு 50 டிவைட் பை 27. அப்போ லாஸ்ட்டில் நமக்கு 27 தான் வரணும். சரியா? அப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாத்தோட வேல்யூமே 27 தான் இருக்குது. சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 446 இன்ட்டு 5, 5030 0 மீது 3, 5 4 23 23, 2300 டிவைட் பை 27. அப்போ 230 8 தான் போட முடியும். ஸோ 27 8 7 56 6 மீது 5, 2 16 5 21, 216 8 இது 14 இருக்கும், 140. 140 அப்படின்னா 27 இன்ட்டு ஒரு 6 வருமா, 42 2 மீது 4, 2 12 நாளும் 16 கிட்ட வரும். அப்போ 5 போட்டிங்கன்னா 27 இன்ட்டு 5, 35க்கு 5 மீது 3னா 2 10 3 13. நமக்கு 140 நமக்கு இருந்துச்சு. அப்போ நமக்கு அதோட வேல்யூ என்ன இருக்கும், 5 தான் நமக்கு இருக்கணும். சரியா? சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 85 5 20/7 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The average weight of Cobalt, Akshay and Atul is 46 kg. If the average weight of Cobalt and Akshay be 40 kg and that of Akshay and Atul be 45 kg, then the weight of Akshay சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ Cobalt, Akshay and Atul, Cobalt, அதுக்கப்புறம் அக்ஷய், அடுத்து வந்து என்னது அதுல். ஸோ இவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோவா, 46 கேஜியா. சரியா? இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கோபால் அண்ட் அக்ஷய் பி 40 கேஜி, அப்போது ஆவரேஜ் வெயிட் 46 அப்படின்னா டோட்டல் என்ன போடுவீங்க, 46 இன்ட்டு 3 போடுவீங்க. ஸோ 6 3 18 8 மீதம் 1, 4 3 12 1 13. ஸோ டோட்டல் வெயிட் வந்து 138 கேஜி இருக்கும். இதில் கோபால் அண்ட் அக்ஷயோட வெயிட் வந்து எவ்வளோனா 40 கேஜா. கோபால் அண்ட் அக்ஷயோட வெயிட் எவ்வளவு, 40 கேஜி. அப்போ டோட்டல் வெயிட் எவ்வளவு, 80 கேஜி. சரியா? ஸோ அப்போ 80னா இதில் கோபால் அக்ஷய் 2 பேர் நம்ம வந்து 80 கழிச்சாச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 58 கிலோ இருக்கும். இந்த 58 கிலோ தான் யார், அதுல். அடுத்தது பாருங்கள், அக்ஷய் அண்ட் அதுல். அக்ஷய் அண்ட் அதுல் அவன் எவ்வளோ இருப்பான், 45 கேஜியா. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும், 90. அப்போ இவங்க 2 பேருக்கு நம்ம 90 கழிச்சாச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 48. சரியா? கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அக்ஷயோட இடம் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 48 58 எவ்வளோ கிலோ இருப்பாங்க, 48 58
8 8 16க்கு 6 மீதம் 1 5 106 கிலோ வந்துடுவாங்க. அப்போ டோட்டல் 138 இருந்து அந்த 106 நம்ம கழிச்சாச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8லேருந்து 6 கழிச்சா 2 3 32 கிலோ இருப்பாங்க. ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A student was getting the following 4 offers on the purchase of a book. ஸோ ஃபஸ்ட்டில் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 20 அண்டு 20 கொடுக்குறாங்க. அடுத்தது 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 25 அண்ட் 15 கொடுக்குறாங்க. அடுத்தது 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 30 அண்ட் 10 கொடுக்குறாங்க. அடுத்தது 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 5 அண்ட் 35 கொடுக்குறாங்க. எதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தான் பெருசாக இருக்குது, ரொம்ப ஈஸி. ஸோ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A + B minus AB divided by 100. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு 20 20. சரியா? தேர்டுக்கு செகண்டுக்கு 25 15. ஸோ ஃபஸ்ட்டுக்கு 20 20, அடுத்ததுக்கு 25 15, அடுத்து 30க்கு 10 5க்கு 35. ஸோ 30க்கு 10 5க்கு 35. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதில் ஒன்று வந்து A, இன்னொன்று வந்து B போட்டால் ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? அப்போ A + Bனா 20 + 20 40 தான். மைனஸ் AB × 100னா 20 × 20 / 100. அப்போ கேன்சல் பண்ணால் 4. அப்போ 40 - 4 36% நமக்கு இருக்கும். 36% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், 25 15 எவ்வளவு? 40 தான். 25 × 15 / 100. அப்போ 4 25 பேரும். ஸோ முன்னாங்க 12னா ஒரு 3 பாயிண்ட் சம்திங் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு 36 புள்ளி சம்திங் வந்து இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 30 10 40 மைனஸ் 30 × 10 / 100. அப்போ கட் பண்ணியாச்சுன்னா 40 - 3 37% கிட்ட டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே வராது. அடுத்த மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5 35 35 தான், சாரி 40 மைனஸ் 5 × 35 / 100. அப்போது 7 5 35 25 100. இதை கட் பண்ணும்போது 0.4. அப்போ 40.4 கிட்டத்தட்ட 39.6% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு தான் அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? அந்த லாஸ்ட் ஒன்றுக்கு தான். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திணறுவாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் டைம் கன்சியூமிங், அவ்வளோதான். நீங்கள் டக்குன்னு செய்கிறதா இருந்தால் அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்? நிச்சயமாக சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man goes to Ahmedabad from Kolkata at a speed of 9 km/h and returns to Kolkata at speed of 18 km/h through same route. What is his average speed in km/h சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னாலே நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 2xy / x + y. ஸோ ஸ்பீட் வந்து 2 × 9 × 18 / 9 + 18. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 27. ஸோ 3 9, சாரி 1 9 9, 9 27, 1 3 6 18. ஸோ 2 × 6 என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடச்சிரும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? 12 km/h இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Vipul invests a sum of 5,400 and Vijay invests a sum of 9,400 at the same rate of simple interest per annum. If at the end of 5 years Vijay gets 840 more interest than Vipul. ஸோ மோர்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டோட டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? மோர் அப்படின்னாலே. சரியா? ஸோ அப்போ அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. சேம் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ SI 1க்கும் SI 2க்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு? 840. சரியா? அப்போது இதில் PNR/100 போடுவீங்க, இதுலேயும் PNR/100 தான் போடுவீங்க. ரெண்டோட வித்தியாசம் தான் எவ்வளவு? 840 ரூபா. அப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ P வந்து இங்கே எவ்வளவு? 5400. N வந்து அதே 5 வருஷம் தான். N வந்து எத்தனை வருஷம் தான்? 5 வருஷம் தான். 5 6 வந்து சேம் தான், ரெண்டுக்குமே 6 சேம் தான். /100 மைனஸ் 9400 × 5 × 6/100 சீக்கிரம் தான் எவ்வளவு? 840.
ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும், இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். சரியா? ஸோ 5 6 வந்து நமக்கு காமனாக இருக்கும். ஸோ இந்த 94லேருந்து நம்ம இந்த 54 நம்ம கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 40 கிடைக்கும். 40 சீக்வல்ட்டு எவ்வளோ இருக்கும்? 840 இருக்கும். ஸோ 0 0 கட் ஆயிரும். ஸோ 1 நாள் 4, ஈர் நாள் 8, 1 நாள் 4. ஸோ 5 r = 21. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 5 20, 10னா ஈர் 5 10. ஸோ r = நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4.2 இருக்கும். ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The HCF of two numbers is 11 and their sum is 132. If both the numbers are greater than 42, the difference between the two numbers அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 எண்களின் HCF 11 மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 132. 2 எண்களும் 42 விட அதிகமாக இருந்தால் 2 எண்களுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 42 விட அதிகமாக இருக்கான். இதான் இதில் கீ பாயிண்ட்டு. நமக்கு 2க்கான HCF வந்து 11 அப்படின்னா அதோட கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 11 கிடைக்குது. சரியா? அப்போ 11 எக்ஸ்ன்னு இருந்தால் இன்னொன்று என்ன இருக்கும்? 11 ஒய்ன்னு இருக்கும். ஸோ கோப்ரைம் எடுங்க. ஸோ கோப்ரைம் அப்படின்னா இதுக்கான ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம இதுக்கு கோப்ரைம்ஸ் எப்படி எடுக்கலாம்? 1, 11 எடுக்கலாம். ஸோ அடுத்தது ஸோ 5, 6 நம்ம எடுக்கலாம். வேறு கோப்ரைம் எடுக்க முடியுமா? முடியாது. The HCF of two numbers is 11 and their sum is 132. சரியா? ஸோ ஒரே நிமிஷம். sum is 132 அப்படின்னா ஸோ 11x ப்ளஸ் அந்த நம்பர் வந்து என்ன இருக்கும்? 11yன்னு இருக்கும். அப்போ 11 நீங்கள் காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா x + y = தான் 132. அப்போ x + yயோட வேல்யூ என்ன இருக்குது? நமக்கு 12 இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம கோப்ரைம் எதுக்கு எடுக்கணும்? 12க்கு எடுக்கணும். சரியா? ஸோ 12க்கு நீங்கள் கோப்ரைம் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் எதெல்லாம் எடுக்கலாம்? உள்ளாடி இருக்க நம்பர் வச்சு பார்க்கும்போது 1, 11 எடுக்கலாம், 5, 7 எடுக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு 12 கிடைக்கும் அந்த நம்பர். ஸோ முன்னாங்க 12 எடுக்க முடியாது. 6 2s 12 எடுக்க முடியாது. ஸோ வேறு எதுவுமே போட முடியாது. சரியா? ஸோ இதை நம்ம மடங்கு வச்சு பார்க்கும்போது 2 நம்பருமே 42 விட அதிகமாக இருக்கணுமா? அப்போ இது வராது, இதை எடுப்போம். ஸோ அப்போ 5 × 11 55ன்னு எடுப்போம், 7 × 11 77ன்னு எடுப்போம். ஸோ ரெண்டோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 22. ரெண்டையும் கூட நம்ம எவ்வளோ கிடைக்கும்? 132 கிடைக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2க்கான வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2க்கான வேறுபாடு எவ்வளோ இருக்கும்? 22ன்னு இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இந்த சீரியஸில், வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோஷனல் டு 16 and 48? 16 மற்றும் 48ஓட மூன்றாவது வீதாசாரம் கேட்காங்க. ஸோ இந்த மூன்றாவது வீதாசாரம் அப்படின்னாலே a/b = b/c தான். ஸோ அதில் a வந்து 16, b வந்து 48, இந்த bயும் 48, c என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு 16 16னா 3 16 48. ஸோ 48 × 3. ஸோ என் 3 24க்கு 4, மீது 2, முன்னாங்க 12 2ம் 14. சரியா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 144 கிடைக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் வந்து என்னோட டைரக்ஷனில் படித்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா SSC GD எக்ஸாம் வந்து உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஆனால் கரெக்டான பேட்டர்னில் நீங்கள் படித்தா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் போயிடலாம். செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் போகும்போது நமக்கான பாசிபிலிட்டி வந்து குறையதான் செய்யும். புரியுதா? ஸோ எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடு தேவை. சரியா? ஸோ என்னோடய கைடன்ஸில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க? காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? ஸோ மார்த்தாண்டமில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ தேவை இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.